6. பவுலின் அறிவாற்றல். பவுல் ஒரு பன்மொழி புலவர் என்றால் அது மிகையாகாது. பவுல் ஒரு யூதராக அக்கால பேச்சு மொழியான அரேமியத்தை கற்று பேசினார் என்பதில் ஐயப்பட அவசியமில்லை. தமஸ்கு பாதையில் இயேசுவும் பவுலும் அரேமிய மொழியிலேயே தொடர்பு கொண்டார்கள் என்பது பல அறிஞர்களின் கருத்து. காரணம், அரேமிய மொழிதான் இயேசுவும் பவுலும் வாழ்ந்த காலத்தில் யூதர்களுக்கு பேச்சு மொழியாக இருந்தது. பிலிப்பியர் 3:5 பார்க்கும்போது பவுல் தம்மை எபிரேயன் என்று அழைப்பதின் நோக்கம் தமக்கு அரேமிய மொழியும் பாலஸ்தீனாவின் கலாச்சாரமும் தெரியும் என்று காட்டவே என்கின்றார். சேயுன் கிம் என்ற அறிஞர், CFD மோல் என்கின்ற அறிஞர் பவுல் தம்மை எபிரேயன் என்று குறிப்பிடுவதன் நோக்கம் யாதெனில் தமக்கு அரேமிய மொழியும் தெரியும் என்பதை சுட்டிக்காட்டவே என்கிறார். பவுலின் எதிரிகளான கிரேக்க யூதர்கள் எருசலேமில் இருந்தபோது அரேமியத்தையும் கற்றிருந்தார்கள். இவர்கள் திரும்பவும் தங்கள் சொந்த நாட்டிற்கு வந்தபோது தாங்கள் அரேமிய மொழியை கற்றதன் அடிப்படையில் தங்களை எபிரேயன் என அழைத்து கொண்டார்கள். ஆனால் பவுலையோ குறைத்து மதிப்பிட்டார்கள். இவ்வாறு தம்மை குறைத்து மதிப்பிட்டவர்களுக்கு பவுல் தாமும் ஓர் எபிரேயர், தமக்கும் அரேமிய மொழி தெரியும் என்பதை காட்ட பவுல் இப்படி சொன்னார் என்கிறார் சியுன் கிம் என்னும் அறிஞர். பவுல் கமாலியலிடத்தில் கற்ற கல்வி சாதாரண கல்வி அன்று, அது யூத ஆயர் ஆவதற்குரிய கல்வி. அப்படியானால் எபிரேய மொழியில் எழுதப்பட்டிருந்த திருமறையையும் வழிபாட்டு முறைமைகளையும் பவுல் கண்டிப்பாக அறிந்திருப்பார். சில நேரங்களில் செப்டியூஜென்ட் எனப்படும் பழைய ஏற்பாட்டின் விவிலிய முறைகளை மேற்கோள் காட்டுவதை விட்டுவிட்டு எபிரேய திருமறையிலிருந்து பவுல் மேற்கோள் காட்டுவது இதை உறுதிப்படுத்துகின்றது. இதன்படி பவுல் எபிரேய மொழிகளிலும் தேர்ச்சி பெற்றவராய் இருந்தார் என்பது தெளிவாகின்றது. ஆதாரமாக திருத்தூதுவர் பணிகள் 22:2. பவுல் கிரேக்க மொழியிலும் வல்லுநராய் இருந்திருந்தார். 21:37. பவுல் தாம் வாழ்ந்த பகுதியில் பிற மக்களோடு கிரேக்க மொழியிலேயே தொடர்பு கொண்டிருந்தார். ஏனென்றால் கிரேக்கர்களுக்கு கிரேக்கமே அரசு மொழியாகவும் பேச்சு மொழியாகவும் இருந்தது. பவுல் கிரேக்க திருமறையான தமது கடிதங்களை கிரேக்க மொழியிலேயே எழுதுவதாலும் அவைகளில் கிரேக்க கவிஞர்களின் நூல்களிலிருந்து மேற்கோள்களை எடுத்தாள்வதாலும் பவுல் கிரேக்க மொழியில் சிறந்த வல்லுநராக இருந்தார் என்பது விளங்குகின்றது. கமாலியலிடத்தில் சமய கல்வியை கற்றபொழுது கிரேக்க மொழியும் பவுல் கற்றிருப்பார் என்கின்றார் F.F. ப்ரூஸ் என்ற அறிஞர். ஒருவர் ரோம குடியுரிமையை பெற வேண்டுமானால் கண்டிப்பாக ஓரளவாவது லத்தீன் மொழியை கற்றிருக்க வேண்டும் என்பது ரோம அரசின் ஆணை. இதன்படி பார்த்தால் பவுலும் லத்தீன் மொழியை கற்றிருந்திருப்பார் என்று அனுமானிக்க இடமுண்டு. 7. பவுல் திருமணமானவரா? பவுல் திருமணமானவரா ஆகாதவரா என்பது இன்றும் பிரச்சனையாகவே இருக்கின்றது. பவுல் யூத ரபியாக ஆகியிருந்தால் கண்டிப்பாக அவருக்கு திருமணமும் ஆகியிருக்க வேண்டும். ஏனென்றால் எந்த யூத ரபியும் கண்டிப்பாக திருமணம் செய்ய வேண்டும் என்பது யூத நியதி. மனைவி இல்லாத யூதர் மனிதரே அல்லர் என்கிறது யூத இலக்கியமான மிஷ்னா, தொடக்க நூல் 5:2. இறைவன் தந்தருளிய கட்டளைகளில் முதன்மையானது திருமணம் என யூதர்கள் நம்பினார்கள். ஆதாரமாக தொடக்க நூல் 1:28, 6:13, நீதிமொழிகள் 2:17, 5:18. ஜெரேமியஸ் என்பவர் பவுல் ஒரு யூத ரபி என்பதை சுட்டிக்காட்டி அதனால் அவர் கண்டிப்பாக திருமணம் ஆனவர் என்கின்றார். பவுல் 1 கொரிந்தியர் 7:8 மணமாகாதவர்களுக்கும் கைம்பெண்களுக்கும் என்ற நிலையில் கூறாமல் திருமணம் ஆகி மனைவி இறந்துவிட்ட நிலையில், ஆங்கிலத்தில் விடோவர், தம்மை காட்டுகிறார் என்கிறார்கள் பலர். 1 கொரிந்தியர் 9:5 சுட்டிக்காட்டி பவுல் மறுபடியும் திருமணம் செய்து கொண்டவர் என சிலர் கருதுகின்றனர். இல்லறத்தில் கணவன் மனைவி உறவு, குறிப்பாக அவர்களிடம் ஏற்படும் பால் உறவு குறித்து எந்தவித அடிப்படையில் அமைய வேண்டும் என்பது குறித்து பவுல் நன்கு அறிந்திருந்தவராக காணப்படுவதால் அவர் திருமண வாழ்வில் ஈடுபட்டு மனைவியை இழந்த நிலையில் நற்செய்தி பணிக்காக மீண்டும்
மணந்து கொள்ளாமல் இருந்துவிட்டார் என்றே தோன்றுகிறது. இருப்பினும் பவுல் திருமணமானவரா ஆகாதவரா என்பது மிக முக்கியமான பொருள் அல்ல. என்றாலும் பவுலை புரிந்து கொள்ள இது நமக்கு தடைக்கல்லாக இருப்பதில்லை. இருந்தாலும் இப்படிப்பட்ட கருத்துக்கள் பவுலை பற்றி பரவலாக பேசப்படுகின்றன என்பதை நாம் அறிந்திருப்பது நல்லது. 8வது, பவுலின் தமஸ்கு அனுபவம். பவுல் தமஸ்குவில் வாழ்ந்த கிறிஸ்தவர்களை துன்புறுத்தவும் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரவும் தலைமை ஆசாரியனிடத்தில் அதிகார பத்திரம் வாங்கி கொண்டு தமஸ்கு நோக்கி செல்கையில் உயிர்த்த கிறிஸ்து பவுலை சந்தித்தார். இந்நிகழ்ச்சி பவுலின் வாழ்க்கையில், எண்ணத்தில், நோக்கத்தில் பெரிய மாற்றத்தையே உண்டாக்கியது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டமைக்காக கிறிஸ்தவர்களை துன்புறுத்த சென்ற பவுல் கிறிஸ்துவுக்காக துன்பப்பட தம்மை தமஸ்கு பாதையில் அர்ப்பணித்தார். திருத்தூதர் பணிகள் 9:1-22 வரை. தமஸ்கு பயணத்தின் போது தமக்கு ஏற்பட்ட அனுபவத்தை தாம் உருவாக்கிய திருச்சபைகளில் பாதிக்கு மேலான சபைகளுக்கு தெரிவித்திருக்கின்றார். கலாத்தியர் 1:11-17 வசனங்கள், 1 கொரிந்தியர் 9:1 15 8 பிலிப்பியர் 3:6-7 வசனங்கள் ஆகிய பகுதிகளில் நேரடியாக தமக்கு மனம் மாற்றத்தை அல்லது தமக்கு கிடைத்த அழைப்பை பற்றி பேசுகின்றார். இத்தோடு ரோமர் 10:2-4 வரை, 1 கொரிந்தியர் 9:16-17, 2 கொரிந்தியர் 3:4-6 வசனங்கள், 5:16 வசனங்கள், எபேசியர் 3:1-13 வசனங்கள், கொலோசேயர் 1:23-29 வசனங்கள், 1 தீமோத்தேயு 1:11-14 வசனங்கள் ஆகிய பகுதிகளிலேயும் கூட பவுல் தமது மனமாற்றத்தை பற்றி கூறுகின்றார் என்று சேயும் கிம் போன்ற அறிஞர்கள் கருதுகின்றார்கள். ஒருவேளை நேரடியாக பேசாவிட்டாலும் மறைமுகமாக பேசுகின்றார். இப்பகுதிகளில் மனமாற்றத்தை பற்றிய குறிப்புகள் இலைமறை காய்களாய் மறைந்திருக்கின்றன என்று கருதுகிறார்கள். பவுலின் கடிதங்களோடு திருத்தூதர் பணிகள் நூலிலும் பவுலின் மனமாற்றம் பற்றி மும்முறை காணப்படுகின்றது. அவற்றில் 2 வரலாறுகள் பவுலே தமது சொந்த வரலாற்றை சொல்வது போல அமைந்துள்ளது. எடுத்துக்காட்டு, திருத்தூதர் பணிகள் 9:1-19 வசனங்கள், 22 6-16 வசனங்கள், 26 12-18 வசனங்கள். இன்று மனமாற்றத்திற்கு தரும் விளக்கத்தோடு பவுலின் மனமாற்றத்தை சிந்திக்கக்கூடாது. ஏனென்றால் இன்றைய நிலையில் மனமாற்றம் என்பது பாவ நிலையிலிருந்து மனமாறி பாவமற்ற நிலைக்குள்ளாக அல்லது முன்பு செய்த பாவங்களை இனிமேல் செய்யாமல் இருக்கும் ஒரு நிலையை அடைவதையே குறிக்கிறது. ஆனால் பவுலின் வாழ்வில் இப்படிப்பட்ட மனமாற்றம் ஏற்படவில்லை. பவுல் பாவ வாழ்வினின்று மனமாறி பாவமில்லாத நிலைக்கோ அல்லது கடவுள் நம்பிக்கையின்மையிலிருந்து கடவுள் நம்பிக்கைக்கோ அவர் மனம் மாறி வந்தார் என்றோ, அல்லது ஒரு சமயத்திலிருந்து இன்னொரு சமயத்திற்கு, இருளிலிருந்து ஒளிக்கு பவுல் மனமாறி வந்தார் என்றோ சொல்ல முடியாது. எடுத்துக்காட்டாக திருத்தூதர் பணிகள் 26:18, ரோமர் 2:19, எபேசியர் 5:8. பவுல் தமஸ்கு பயணத்திற்கு முன்னும் அதற்கு பின்னும் திருச்சட்டத்தின்படி குற்றமற்றவர். பிலிப்பியர் 3:6, திருத்தூதர் பணிகள் 26:5. யூதர்களுக்குள் அவருடைய வயதுள்ள பிறரை விட மேம்பட்டவராய் பவுல் விளங்கினார். கலாத்தியர் 1:14. ஆகவே மனம் மாறினார். பவுலின் இறையியல் சிந்தனையில் மாற்றம் அல்லது புது எண்ணம் பிறந்தது என்பதே சால பொருத்தமாகும். பலர் பவுலின் மனமாற்றம் என்று தமஸ்கு அனுபவத்தை சொல்லக்கூடாது. மனமாற்றம் அல்ல, ஆண்டவரின் அழைப்பையே பவுல் பெற்றார் என்பார்கள். பவுல் அழைப்பை பெற்றாலும் பவுலின் எண்ணத்திலும் மாற்றம் இருந்தது என்பதை மறுக்க முடியாது. பவுல் பெற்ற மனமாற்றத்தில் பின்வரும் அம்சங்களை குறிப்பிட்டு சொல்லலாம். 1. அவர் இயேசுவே கிறிஸ்து என ஏற்றுக்கொண்டார். 2. யூத சமயம் திருச்சட்டத்தை தவறாக புரிந்து கொண்டதை பற்றிய உணர்வு பெற்றார். 3. இயேசுவின் மூலம் வரும் நீதியாகிய மீட்பு யூதருக்கு மட்டும் அல்ல, அது அனைவருக்கும் உரியது என புரிந்து கொண்டார். ஆகவே தமஸ்கு பாதையில் மனமாற்றமும் அழைப்பும் பவுலுக்கு ஏற்பட்டது என்று கூறுவது பொருந்தும். 9. தமஸ்கு அனுபவத்திற்கு முன் பவுல்.
பவுலின் தமஸ்கு அனுபவத்திற்கு முன் பவுல் எப்படிப்பட்டவராய் வாழ்ந்தார் என்பதை சிந்தித்தால்தான் தமஸ்கு அனுபவத்தை சரியாக புரிந்து கொள்ள முடியும். பவுல் தமது மனமாற்றத்திற்கு முன்னர் வைராக்கியமுள்ள யூதராக வாழ்ந்து வந்தார். இந்த வைராக்கியம் அவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பும் அவரில் காணப்பட்டது என்றால் மிகையாகாது. பவுல் யூதரல்லாதவர்களுக்கிடையே வாழ்ந்திருந்தாலும் யூத சமயத்தின் தலையாய கோட்பாடாகிய ஓரிரை கோட்பாடில் அசையாத நம்பிக்கை உடையவராகவே இருந்தார். கலாத்தியர் 3:20, ரோமர் 3:30. இந்த நம்பிக்கையின் விளைவாக பிற சமயங்களையும் அவைகளுக்குரிய வழிபாடுகளையும் அச்சமயங்களுக்குரிய இழிவான ஒழுக்கக்கேடுகளையும் வன்மையாக எதிர்த்தார். 1 கொரிந்தியர் 10:14, 21. ரோமர் 1:25. யூத திருமறையையும் மோசையின் மூலம் அருளப்பட்ட திருச்சட்டத்தையும் யூதர்களின் பாரம்பரியத்தையும் அதிகமாக மதித்தார். கலாத்தியர் 1:14. யூத இலக்கியமான தல்முட் என்ற நூலில் பெரகோத் 9:7 7 வகை பரிசேயர்களை பற்றிய குறிப்பு உள்ளது. அதில் தலைசிறந்த 7வது வகையை சேர்ந்தவர் பவுல். அதாவது உயர்ந்த உள்ளம் கொண்ட உண்மை பரிசேயராக வாழ்ந்தவர் பவுல். திருச்சட்டம் இறைவனால் மோசையின் மூலம் இஸ்ரேலருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அதுவே முற்று பெற்றதும் இறுதியுமான இறைவனின் வெளிப்பாடு. அதுவே வாழ்வின் ஆற்றல் மிக்க மையம். அதன் மூலமாக மட்டுமே ஒருவர் கடவுள் முன் நீதியராக ஆக முடியும் என்றெல்லாம் நம்பி இத்திருச்சட்டமே வாழ்விற்கு வழி என நம்பி வாழ்ந்து வந்தார். திருச்சட்டத்தை பற்றிய இந்த பற்றார்வமும் யூத சமயத்தை பற்றிய வைராக்கியமுமே கிறிஸ்தவர்களை துன்புறுத்த பவுலை தூண்டியது. ஸ்தேவான் திருச்சட்டத்தால் கடவுளுக்கு கீழ்ப்படிதலான மக்களை உருவாக்க முடியாது என கூறிய பொழுதும், மோசையின் இடத்தில் இயேசுவை வைத்து பேசிய பொழுதும் பவுல் எத்தனை ஆத்திரப்பட்டிருப்பார் என்பதை இப்போது நம்மால் உணர முடியும். திருத்துதர் பணிகள் 6:14, 7:35. பரிசேயர்களின் எண்ணத்திற்கும் கொள்கைகளுக்கு விரோதமாக திருச்சட்டத்தை கடைபிடிக்காத சாதாரண சமய அறிவே இல்லாத மீனவர்களுடனும் ஆயக்காரர்களுடனும் கிறிஸ்தவர்கள் கூட்டு வாழ்க்கை நடத்தியதை கேள்விப்பட்டு பவுலுக்கு எழுந்த ஆத்திரம் எவ்வளவு கடினமானது என்பதை இப்போது கற்பனை செய்து பார்க்கலாம். மரத்தில் தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று நம்பிய பவுலின் செவிகளில் சிலுவையில் அறையுண்ட இயேசுவே மேசியா, அவரில் புதிய யுகம் பிறந்துவிட்டது என்று கிறிஸ்தவர்கள் அறிவிப்பு விழுந்தபோது பவுல் கண்டிப்பாக கொதித்து எழுந்திருப்பார். ஆகவே பவுலின் யூத சமய பற்றார்வமும் அதற்கு எதிராக கிறிஸ்தவர்கள் போதித்த போதனையும் பவுலை தமஸ்கு நோக்கி செல்ல தூண்டியது என்பது உண்மையே. திருத்தூதர் பணிகள் 4:13, 21:23, 2:36, மார்க் 12:28-34. 10. பவுலின் துன்புறுத்தல். யூத சமயத்திலிருந்து புதிய கிளையாக தோன்றிய கிறிஸ்தவத்தை முளையிலேயே கிள்ளி எறிய விரதங்கொண்டவராக பவுல் தமஸ்கு நோக்கி சென்றார். மேசியா என்ற ஒருவரை அறிவித்ததால் யூதர்கள் அல்லது பவுல் ஆத்திரப்பட்டிருக்க மாட்டார்கள். ஏனென்றால் பலர் மேசியாவாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். யூதர்களில் பலர் அவர்களை நம்பவும் செய்திருக்கின்றார்கள். கிபி 132 தலைசிறந்த ஆயரான ஆர் அகிபா என்பவர் பார் கொப்பா என்பவரை மேசியாவாக அறிவித்தார். மேலும் லூக்கா 3:15 காண்க. இப்படி பல சூழல்களில் நடந்திருக்கின்றது. ஆனால் மரத்தில் தூக்கில் போடப்பட்ட சாபத்துக்குரிய ஒருவரை மேசியா என்று கிறிஸ்தவர்கள் அறிவித்ததுதான் பவுலுக்கு அதிக ஆத்திரத்தை ஏற்படுத்தியது. அதோடு மேசியாவை ரோமர்களின் கையில் ஒப்புக்கொடுத்து சாகடிப்பதும் யூதர்களுக்கு ஒவ்வாத செயல். மேலும் திருத்தூதர் பணிகள் 5:30, 10:39, 13:29, 1 பேதுரு 2:24 ஆகிய பகுதிகளின் துவக்கம் முதற்கொண்டே யூதர்கள் கிறிஸ்தவர்களை அடிப்படையில் துன்புறுத்தி இருக்க வேண்டும் என்பதை காட்டுகின்றன. யோவான் 16:2, 1 கொரிந்தியர் 12:3 இயேசு ஒழிக என்ற குரல் யூதர்கள் கிறிஸ்தவர்களை
துன்புறுத்திய போது எழுப்பிய குரல் என்று ஜே.டி.எம். டெட்ராத் கூறுவதை செயுன் கிம் தமது நூலில் எழுதியுள்ளார். ஆனால் இயேசுவை ஆண்டவர் என்ற அறிக்கை யூதர்களை பார்க்கிலும் ரோம அரசின் அதிகாரிகளுக்கே எரிச்சல் மூட்டியிருக்கும். ஏனெனில் ரோம பேரரசுகள் தங்களை ஆண்டவர் என்று அழைத்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு சிலர் பவுல் தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவர் என்றும், அதாவது ஆங்கிலத்தில் ஜியோலட்டிக் ஆர்கனைசேஷன் என்று கூறுவர். ஆகையால் தான் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினார் என்றும் கூறுகின்றனர். ஆனால் பவுலோ தாம் பரிசேய வகுப்பை சேர்ந்தவர் என்று கூறுவதால் மேலே கூறிய வாதம் பொருந்தாமல் போகிறது. வேறு சிலர் கண்டிப்பு மிக்க ஷமாய் குழுவை சேர்ந்தவர் என்றும், ஆகவே தான் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினார் என்றும் கூறுகின்றனர். ஜே. எரேமியாஸ் என்பவர் பவுலின் இறையியல் சிந்தனைகள், விளைவுகள் ஆகியவற்றின் அடிப்படையில் பவுலை ஹில்லேல் குழுவை சேர்ந்தவர் என்கின்றார். எது எப்படி இருந்தாலும் பவுலின் சமய பற்றார்வமே அவர் கிறிஸ்தவர்களை துன்புறுத்த காரணமாய் அமைந்தது என்பது சால பொருத்தம். அப்போது தலைமை ஆசிரியராக இருந்த தியோபிலோஸ் என்பவரிடமிருந்து அதிகார பத்திரத்தை பவுல் பெற்றுக்கொண்டு எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 150 மைல் தொலைவில் இருந்த தமஸ்கு நோக்கி சென்றார். ஆவணம் ஜோசிபாஸ் அண்ட் 18:5-3. பவுல் தலைமை ஆசிரியரிடமிருந்து அதிகார பத்திரத்தை பெற்று ரோம பேரரசுக்குள் இருந்த அனைத்து தொழுகை கூடங்களின் மேல் தலைமை ஆசிரியருக்கு இருந்த அதிகாரத்தையும் செல்வாக்கையும் காட்டுகிறது. ரோமையர்கள் யூதர்களுக்கு சமய சுதந்திரம் தந்திருந்ததையும் இது வெளிப்படுத்தியிருக்கின்றது. பவுல் தமஸ்குவுக்கு சென்றபொழுது ஒரு யூத குருவாகவும் தலைமை ஆசாரியரிடம் அதிகாரம் பத்திரம் பெற்றும் தகுதியுடையவராகவும் சிறந்த கல்வி அறிவும் செல்வாக்கும் உடையவராகவும் சனக்கெரிம் சங்கத்தின் அங்கத்தினராகவும் இருந்தார் என ஜே. எரேமியாஸ் கூறுகின்றார். 26:10 கிறிஸ்தவர்கள் கொல்லப்படுவதற்கு தமது சம்மதத்தை தெரிவித்தார் என்று குறிப்பும் இருக்கிறதை உறுதி செய்கிறது. பவுல் தமஸ்கு சென்றபோது நடுத்தர வயது உடையவராக இருந்திருக்க வேண்டும் என்கிறார் ஜே. எரேமியாஸ். பவுலுக்கு அப்போது 35 முதல் 40 வயதுக்குள் இருந்திருக்கலாம். எனவே கிறிஸ்தவர்களை துணிவோடும் பலத்தோடும் துன்பப்படுத்தினார். கிறிஸ்தவர்களை சாகும் வரை துன்பப்படுத்தினார். ஆனால் இந்த அளவிற்கு பவுல் துன்பப்படுத்தாமல் யூத ஒழுங்கின்படி பிரம்பினால் அடிப்பதற்கோ அல்லது அது போன்ற துன்பங்களுக்கோ கிறிஸ்தவர்களை உள்ளாக்கினார் என்று சில அறிஞர்கள் கருதுகின்றனர். 2 கொரிந்தியர் 11:24. திருத்தூதர் பணிகள் நூல் பவுல் துன்புறுத்தியதை பெருமிதப்படுத்துகிறதென்று எண்ணுகிறார்கள். பவுல் துன்புறுத்தியதில் பெண்களும் உள்ளடங்குகிறார்கள். ஆகவே தொடக்க திருச்சபையில் வைராக்கியமும் மிகுந்த பெண்களும் இருந்தார்கள். பவுலின் துன்புறுத்தலில் இயேசுவின் இறைவாக்கு நிறைவேறுகின்றது என்பதும் உண்மையே. மத்தேயு 10:17, மார்க்கு 13:9. கலாத்தியர் 1:23 படி பவுல் யூதேயாவில் வாழ்ந்த கிறிஸ்தவர்களையும் துன்புறுத்தினார் என்று கூற முடியும். இவ்வசனத்தில் வரும் நம்மை என்பது யூதேயா நாட்டு திருச்சபைகளையும் குறிக்கும். ஆகவே யூதேயாவில் வாழ்ந்த கிறிஸ்தவர்களை விட்டுவிட்டு தமஸ்குவில் வாழ்ந்த கிறிஸ்தவர்களை மட்டும் துன்புறுத்த பவுல் சென்றார் என்று எண்ணுவது பொருந்தாது. தமஸ்கு நிகழ்ச்சி. பவுலும் ஏனையோரும் தமஸ்கு நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்தபோது உயிர்த்த இயேசு கிறிஸ்து பவுலை சந்திக்கின்றார். கிறிஸ்துவும் பவுலும் முகமுகமாக பேசிக்கொண்ட இவ்வனுபவத்தை பவுல் தமது கடிதங்களில் கடவுளின் வெளிப்பாடு என்றும் புதிய படைப்பு என்றும் திருக்காட்சி என்றும் விமர்சிக்கின்றனர். 2 கொரிந்தியர் 5:17, 1 கொரிந்தியர் 15:8. பவுலின் தமஸ்கு அனுபவத்தை பற்றி சிலர் பல்வேறு கருத்துக்களை, ஐயங்களை எழுப்புகின்றனர். முதலாவது, மேலோகத்திற்கு சென்ற கிறிஸ்து பவுலுக்கு காட்சி தந்திருக்க முடியாது என்று கூறி
பவுல் இயேசுவை சந்திக்கவும் இல்லை, பேசவும் இல்லை என்கிறார்கள். இரண்டாவது, பவுலின் தமஸ்கு அனுபவம் வெளிப்படையாக நடந்த ஒரு செயல் அன்று. அது பவுலுக்கு ஏற்பட்ட உள்ளான அனுபவம் மட்டுமே. ஆங்கிலத்தில் சப்ஜெக்டிவ் இன்டர்னல் ரேதர் தென் ஆப்ஜெக்டிவ். மூன்றாவது, பவுலின் அனுபவம் உளவியல் சார்ந்தது. ஸ்தேவான் பொறுமையாக மரணத்தை ஏற்று இரத்த சாட்சியாக இறந்ததையும் கிறிஸ்தவர்கள் துன்பத்திலும் பொறுமையோடு உறுதியாய் நம்பிக்கையில் நிலைத்திருப்பதையும் கண்ட பவுல் அதை பற்றியே தமது மனதில் சிந்தித்து, ஏன் இவர்கள் இயேசு என்பவருக்காக இத்தனை உறுதியாக இருக்கின்றார்கள் என்று தமக்குள்ளே கேட்டுக்கொண்ட சிந்தனையே பவுலுக்குள் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. இதுவே தமஸ்கு அனுபவமாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. ஸ்தேவானின் மேல் எறியப்பட்ட ஒவ்வொரு கல்லும் பவுலை கிறிஸ்தவராக கட்டி எழுப்பியது எனலாம். இரத்த சாட்சிகளாக கிறிஸ்துவ பற்றாளர்களாக இறக்கவும் துணிந்தார்கள் என்பது பவுலின் உள்ளத்தில் ஓர் உறுத்துதலை ஏற்படுத்தியிருக்கும் என்பதில் ஐயமில்லை. ஆனால் அந்த அடித்தள உணர்வை பயன்படுத்தி கொண்டு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவரை தன்வயப்படுத்தி கொண்டார் என்பதிலோ, அல்லது அவ்வாறு ஏற்பட்ட மாற்றத்திற்கு ஆண்டவரின் திருக்காட்சி காரணமாய் இருந்தது என்பதையோ நாம் சந்தேகிக்க தேவையில்லை. பவுலின் தமஸ்கு அனுபவம் உண்மை நிகழ்ச்சியாய் இருந்திராவிட்டால் வைராக்கியமிக்க பவுலின் வாழ்வில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்காது. தமஸ்கு பாதையில் நடந்த அனுபவத்தை பவுல் மட்டுமல்ல, திருத்தூதர் பணிகள் நூலின் ஆசிரியர் லூக்காவும் மும்முறை இந்நிகழ்ச்சியை திரும்ப திரும்ப கூறுகின்றார். எனவே இதை வரலாற்று நிகழ்ச்சியாக கொள்வதே ஏற்புடையது. பவுலின் தமஸ்கு நிகழ்ச்சி தொடக்க கால திருத்தூதுவர்களின் உயிர்த்தெழுந்த திரு நிகழ்ச்சிகளுக்கு ஒத்ததாக கொள்ளலாம். புதிய ஏற்பாட்டில் உயிர்த்த இயேசுவை இறுதியாக சந்தித்தவர் பவுல்தான். திருத்தூதுவர் பணிகள் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை. தமஸ்கு நிகழ்ச்சி பற்றி முழு விவரங்கள் இல்லை என்பதற்காகவோ அல்லது சொல்லப்பட்டிருக்கின்ற இந்நிகழ்ச்சியில் ஒரு சில வேறுபாடுகள் காணப்படுகின்றன என்பதற்காகவோ இந்நிகழ்ச்சியின் வரலாறு தன்மையை சந்தேகிக்க வேண்டிய அவசியமில்லை. வேறுபாடுகளை பெரிதுபடுத்தாமல் நிகழ்ச்சியின் மைய செய்தியையும் அடிக்கடி வலியுறுத்தப்படுவதுமான இயேசு பவுலை சந்தித்ததையும் பவுல் பெற்ற அழைப்பையும் நாம் எடுத்துக்கொள்வதே நலம். தமஸ்கு நிகழ்ச்சியின் விளைவு. தமஸ்கு அனுபவம் என்பது பவுலின் ஆழ்தன்மைக்கும் வாழ்க்கைக்கும் இறையலுக்கும் காரணமாய் அமைந்தது. இந்த அனுபவத்தின் அடிப்படையிலேயே பவுல் தமது இறையியலை கட்டி எழுப்புகின்றார். பவுலின் இறையியல் இயேசுவின் சிலுவை, உயிர்ப்பு, விண்ணேற்றம் ஆகியவைகளோடு துவங்குவது குறிப்பிடத்தக்கது. பவுல் தாம் எல்லாவற்றையும் தமஸ்கு பாதையிலேயே கற்றுக்கொண்டதாக கூறுகின்றார். கலாத்தியர் 1:12. ஆயினும் தமஸ்கு பாதையில் ஏற்பட்ட வெளிப்பாட்டிலேயே எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டார் என்பதை விட தமஸ்கு வெளிப்பாடு போன்ற பல வெளிப்பாடுகள் வாயிலாகவே பவுல் பலவற்றை கற்றுக்கொண்டார் என்று நினைக்கவும் இடமுண்டு. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம். இதோடு கூட பவுல் அரேபியாவில் தனிமையிலும் கலாத்தியர் 1:17, தமஸ்குவில் சீடர்களோடும் திருத்தூதுவர் பணிகள் 9:19, எருசலேமில் திரு தூதர்களோடும் கலாத்தியர் 1:18 தங்கி இருந்தபோதும் பல காரியங்களை தெரிந்து கொண்டார் என்று கூறலாம். இவர்களிடமிருந்து அறியும் முன் தான் துன்புறுத்திய கிறிஸ்தவர்களிடமிருந்து பவுல் பல காரியங்களை பற்றி அறிந்திருக்கின்றார் என்பதும் உண்மையே. திருத்தூதுவர் பணிகள் 26:11. தமஸ்கு அனுபவம் பவுலின் இறையியலில் ஏற்பட்ட மாற்றமேயன்றி வேறொன்றுமில்லை என்று ஏற்கனவே கண்டோம். பிற யூதர்களால் புரிந்து கொள்ள முடியாததை பவுல் தமக்கு நடந்த நிகழ்ச்சியின் வாயிலாக புரிந்து கொண்டார். அந்நிகழ்ச்சியால் பவுலில் ஏற்பட்ட மாற்றத்தை இங்கு காண்போம். 1. இயேசுவை சபிக்கப்பட்டவராக எண்ணியிருந்த பவுல் இப்போது அவரை மேசியாவாக ஏற்றுக்கொண்டார். ரோமர் 1:5, 2 கொரிந்தியர் 5:16, கலாத்தியர் 1:16, பிலிப்பியர் 3:8.
2. தம்மை உயர்ந்த நிலையில் வைத்து நினைத்து அதன்படி வாழ்ந்த பவுல் இப்போது சாதாரண மக்களின் தொண்டராக மாறினார். 1 கொரிந்தியர் 1:26. 3. கடவுள் தமது இனத்தை மட்டுமே தெரிந்து கொண்டார் என்றும் தங்களுக்கே கடவுள் தம்மை வெளிப்படுத்தினார் என்றும் நம்பிய பவுல் யூதர் அல்லாதவர்களுக்கும் கடவுளின் ஆசி உண்டு என்பதையும் உணர்ந்தார். கலாத்தியர் 3:28. 4. மீட்பு இஸ்ரவேலருக்கு மட்டுமே உரியது. மேசியா என்ற மீட்பரை கடவுள் அனுப்பி யூதர்களையே மீட்டார். கடவுள் அரசில் யூதர்களுக்கு மட்டுமே இடமுண்டு என நம்பிய பவுல் இப்போது மீட்பும் எல்லாருக்கும் உரியவை என்பதை உணர்ந்தார். ரோமர் 3:22. 5. கடவுளுக்கு முன் ஒருவர் ஏற்புடையவராக மாற திருச்சட்டத்தாலேயே முடியும் என நம்பிய பவுல் இப்போது திருச்சட்டம் அல்ல, கிறிஸ்துவில் வைக்கும் நம்பிக்கையினாலேயே அது ஆகும் என நம்பினார். 6. கடவுளின் வெளிப்பாடு திருச்சட்டம் என்றும் இதுவே இறுதியான கடவுளின் வெளிப்பாடு என்றும் நம்பிய பவுல் இப்போது திருச்சட்டத்திற்கு வெளியேயும் தம்மை வெளிப்படுத்துகின்றார் என நம்ப துவங்கினார். ரோமர் 3:21. இயேசுவும் கடவுளின் வெளிப்பாடு என்பதை உறுதியாக நம்பினார். கலாத்தியர் 4:4. 7. மேசியா வரும்போது இப்போது இருக்கின்ற நீதி சட்டத்தை இல்லாமல் செய்வார் அல்லது அதற்கு புதிய விளக்கத்தை தருவார் என்று பிற யூதர்களைப் போல் தமஸ்கு நிகழ்ச்சிகளுக்கு முன் நம்பின பவுல் இப்போது அதே நீதி சட்டம் இயேசு கிறிஸ்துவில் இயேசுவை உலகுக்குரிய மேசியாவாக நம்பாமல் விடுதலை அளிப்பார் என்றும் நம்பினார். 1 கொரிந்தியர் 1:23, 2 கொரிந்தியர் 13:4, ரோமர் 1:3-4 வசனங்கள். 8. கடவுள் வரலாற்றில் செயல்படுகிறவர் என்பதை ஏனைய யூதர்களைப் போல் பவுலும் நம்பினார். ஆனால் வரலாற்றில் செயல்படும் கடவுள்தான் கிறிஸ்துவின் மூலம் செயல்பட்டார் என்ற நம்பிக்கை பவுலுக்கு தமஸ்கு அனுபவத்தால் கிட்டியது. கலாத்தியர் 4:4. கடவுளின் மீட்பின் திட்டம் கிறிஸ்துவில் துவங்கிவிட்டது. பிலிப்பியர் 3:20-21, கொலோசியர் 1:18, ரோமர் 8:29. இவ்வசனங்களில் சொல்லப்பட்டது போல கடவுளின் மீட்பு திட்டங்கள் கிறிஸ்துவில் துவங்கப்பட்டு விட்டது என்பதை நம்பினார். 9. கடவுளின் அரசு இறுதியில் வரும் என்று ஏனைய யூதர்களைப் போல் நம்பிய பவுல் இப்போது அந்த அரசு கிறிஸ்துவில் வந்துள்ளது. கொலோசியர் 1:13. அது முழுமையாக எதிர்காலத்தில் வரும் என்று நம்பினார். 10. தமஸ்கு நிகழ்ச்சியினால் பவுலின் எண்ணத்தில் மட்டுமல்லாது அவரது பணியிலும் மாற்றம் ஏற்பட்டது. இந்நிகழ்ச்சிகளுக்கு பின் தம்மை யூதரல்லாதவர்களுக்கு அருட்சாட்சி தொண்டராக ஆக்கிக் கொண்டார். கலாத்தியர் 1:16. பவுல் தமது மனமாற்றத்தை பற்றி கூறுமிடமெல்லாம் தாம் அருட்செய்தி தொண்டராக அழைக்கப்பட்டதையும் சேர்த்தே பேசுகின்றார். 1 கொரிந்தியர் 15:5-10, பிலிப்பியர் 3:4-11, 2 கொரிந்தியர் 3:4-4 வசனங்கள், திருத்தூதுவர் பணிகள் 22:6-16 வசனங்கள், 26 12-18 வசனங்கள். அருட்செய்தி தொண்டராக இருப்பதற்குரிய முக்கிய தகுதியாகிய உயிர்த்த ஆண்டவரை கண்ட தகுதி. திருத்தூதுவர் பணிகள் 1:21-22, 1 கொரிந்தியர் 15:8, 9:1, கலாத்தியர் 1:16 ஆகிய வசனங்களின்படி அந்த தகுதி தமக்கும் உண்டு என்று சொல்கின்றார். தாம் தாயின் கருவில் இருக்கும்போதே கடவுள் தமது திட்டப்படி அழைத்திருக்கின்றார் என்றும் பழைய ஏற்பாட்டு இறைவாக்கினரை போன்று நம்மையும் அழைத்தார் என்று பவுல் நம்பினார். கடவுளின் பணியை செய்வதில் தங்களை அடிமைகளாக்கின மோசே, தாவீது போன்றவர்களைப் போல் தம்மையும் கிறிஸ்துவுக்காக அடிமையாக கருதினார். கலாத்தியர் 1:15. இவ்வாறு பவுலின் எண்ணத்தில் புத்துணர்வையும் பணியில் மாற்றத்தையும் தமஸ்கு நிகழ்ச்சி பவுலுக்கு வழங்கியது. சுருங்க கூறினால், கிறிஸ்துவின் பெயரை தாங்கினவர்களை துன்புறுத்திய பவுல் கிறிஸ்துவுக்காக துன்பப்பட தீர்மானித்தார். 2 கொரிந்தியர் 11:23. கிறிஸ்துவின் எதிரியாயிருந்தவர் அவரின் அருட்தொண்டராக மாறினார். பரிசேயராய் இருந்தவர்
கிறிஸ்தவராக ஆனார். இதுவே பவுலின் வாழ்வில் ஏற்பட்ட பெரிதான மாற்றம் எனலாம்.